நீங்க ஒரு மாதிரி ஜோதிடம் சொல்றீங்க, எனக்கு ஒரு கண்ணோட்டத்துல ஜோதிடத்தை பாக்குறேன், இன்னொருத்தர் பாக்குறப்ப அவர் வேற கண்ணோட்டத்துல பாக்குறாரு. எல்லாம் ஒன்னாதானே சொல்லணும், ஏன் மாறுது? அந்த ஜாதகர் பார்க்க வரார் இல்லையா, ஏதோ ஒரு விஷயத்தை நினைச்சிட்டு வருவார். அதை எந்த ஜோதிடர் சொல்லுகிறாரோ அவரே நல்ல ஜோதிடர். எல்லா ஜோதிடர்களுமே சொன்னது உண்மைதான், அதுல எந்த பொய்யும் நடந்துட்டு போறதில்ல. ஆனால் ஒரு 547 விஷயங்கள் ஒரு பாவத்துக்கு எடுக்கணும். அந்த 547 விஷயங்கள்ல நீங்கள் கற்றுக்கொண்ட உங்களுடைய எல்லாரும் கோயிலுக்கு போறாங்க, சித்திரை வணங்குறாங்க, நிறைய விஷயம் கேட்கறாங்க. அதுல பல பேருக்கு நடக்குதுன்றாங்க, பல பேருக்கு நடக்கலன்றாங்க. சித்த நிலைனா என்ன? ரொம்ப கடினமான ஒரு விஷயம். சித்த நிலை அப்படின்றது என்னன்னா, சித்தத்தில் பதிந்திருக்கக்கூடிய, இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உலக மக்கள் அனைத்து நேயர்களுக்குமே நான் சொல்லப்படக்கூடிய விஷயம் தான். ஒரு ஜீவசமாதிக்குள்ள போனீங்கன்னா அந்த ஜீவசமாதி என்ன செய்யுது அப்படின்றத நீங்க புரிஞ்சிட்டு உள்ள போகிற பொழுது உங்களுக்குள் ஏற்படக்கூடிய இந்த பிறப்பின் அடிப்படை நோக்கம், இந்த பெட்ரோல் பிறக்கணுங்கிறது எனக்கு எழுதப்பட்ட விதியா? இந்த ஒரு விஷயத்துக்குள்ள வருகிற பொழுது கர்மான ஒரு விஷயத்தை கொண்டு வந்துருவாங்க. நீங்க ஏன் இந்த தாய் தகப்பனருக்கு பிறக்கணும்? நீங்க ஒரு மாதிரி ஜோதிடம் சொல்றீங்க, எனக்கு ஒரு கண்ணோட்டத்துல ஜோதிடத்தை பாக்குறேன், இன்னொருத்தர் பாக்குறப்ப அவர் வேற கண்ணோட்டத்துல பாக்குறாரு. இது ஏன் மாறுது? எல்லாம் ஒன்னாதானே சொல்லணும், ஏன் மாறுது அப்படின்ற கேள்விக்கான இல்ல, இதுக்கு ஒரு சுருக்கமா நானே அந்த கேள்வியை கேட்கிறேன். எல்லா ஜோதிடர்களும் ஒரு போல பலன் உரைப்பதில்லை. ஆமா, 2+2 4. நீங்க எங்க போய் கொடுத்தாலும் அங்க சொல்லணும், அங்க போய் கொடுத்தாலும் நீங்க விதின்னு சொல்றீங்க, இல்ல இதுக்கு ஒரு கூற்றுன்னு சொல்றீங்க. இது எல்லாமே ஒரே மாதிரி தான் நடக்கும். ஒருத்தர்கிட்ட போனா ஒரு மாதிரி சொல்றீங்க, இன்னொருத்தர்கிட்ட போனா இன்னொரு மாதிரி சொல்றீங்க. இல்ல, ஒருத்தர் எடுக்கிறது சனி பயிற்சி எடுத்தா, ஒருத்தர் ராகு பயிற்சி எடுக்கிறார், ஒருத்தர் சனி பயிற்சி எடுக்கிறார், ஒருத்தர் குரு பயிற்சி எடுக்கிறார், அதோட கிரக சேர்க்கையை வச்சு பலன் சொல்றாங்க. இந்த மாதிரி பல மெத்தட்ஸ் இருக்குல்ல, ஏன் அப்படி மெத்தட்ஸ் வருது? ஒரே மெத்தடா தானே இருக்கணும்னு கேக்குறாங்க. சரி சார், இப்போ இதுல சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன், அது உங்களுக்கு புரியும். சொல்லுங்க. இப்போ இந்த சித்தர்கள் நிறைய பேர் இருக்காங்க, ஆன்மீகவாதிகள் நிறைய பேர் இருக்காங்க. ஒருத்தங்களும் ஒரு வழி சொல்றாங்க, சரிங்களா? அவங்கவுங்களுக்கு பிடித்த வழியில அவங்கவுங்க போறாங்க. அவங்களுடைய ஆன்மீகத்தினுடைய நிலைப்பாடு என்ன? பிரபஞ்சத்தினுடைய நிலை, நிறைநிலை, பிரபஞ்சத்தின் நிலை, அது ஓகே. இந்த பிரபஞ்சத்தினுடைய நிலை நான் முதல்ல சொன்ன பாருங்க, உங்களுடைய சூத்திரம், உங்களுடைய கட்டமைப்பு, உங்களுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் என்னவாக இருக்கிறதோ, உங்களுடைய கெப்பாசிட்டி என்னவாக இருக்கிறதோ அதுதான் ரிசீவிங் பண்ணும். இப்ப ஜோதிடத்தை எடுத்துட்டு இருக்கிற வரை ஒரு பாவம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா 117 காரகங்கள் இருக்கு. ஆமா, 117 காரகங்கள் இருக்கு. ஒரு கிரகம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 147 காரகங்கள் கொடுக்குறாங்க. ஆதிபத்தியம் எடுத்தா இப்ப 3 எடுக்கணும் இல்லையா? ஒரு ஆதிபத்தியம், பாவம், கிரகம். என்ன ஆதிபத்தியம் எடுத்திருக்கு அந்த கிரகம், அது என்ன பாவத்தில் அமர்ந்திருக்கு, அது என்ன ராசி. அப்போ ராசிக்கு ஒரு 120, சும்மா ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க. இதுக்கு ஒரு 100, கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 547 விஷயங்கள் ஒரு பாவத்துக்கு எடுக்கணும். அந்த 547 விஷயங்கள்ல நீங்கள் கற்றுக்கொண்ட உங்களுடைய ஜோதிட குரு யாரோ ஒருத்தர், அவர் எவ்வளவு விஷயம் அவருக்கு சொல்லி கொடுத்திருக்காரு, அந்த ஜோதிடருக்கு எவ்வளவு கெப்பாசிட்டி இருந்து அதை ரிசீவ் பண்ணாரு. அவர் ரிசீவ் பண்ணும்போது நீங்க ஜாதகம் பார்க்க போறாங்க இல்லையா, அப்போ அவருக்கு எத்தனை விஷயங்கள் அதை சார்ந்து வெளியில வருது. அண்டர்ஸ்டாண்டிங் சார், எந்த ஒரு விஷயமே பார்த்தல், புரிந்து கொள்ளல், உள்வாங்குதல், வெளிப்படுத்துதல், இது மனிதனுடைய அடிப்படை இயல்பு. இந்த இயல்பு தான் எல்லாருக்கும் மாறும், எல்லாருக்குமே மாறும். விதி ஒண்ணுதான். 3ஆம் பாவத்தில் சுக்கிரன் இருந்தால் என்ன பலனோ அதான். ஆனா அந்த 3ஆம் பாவத்துக்கு 142 காரகம், சுக்கிரனுக்கு ஒரு 142 காரகம், அது எடுத்திருக்கிற ஆதிபத்தியத்துக்கு ஒரு 100 காரகம். இது எதுவுமே அவருடைய ஜோதிடம் அந்த பார்க்கக்கூடிய தன்மையில இது எல்லாம் உள்ள போய் அது எதுவாக வெளிவருகிறது, அதான் உணர்தல். நான் சொன்ன பாருங்க, அதான் உணர்தல். ஆனா நீங்க இத்தனை ஜாதகர்கிட்ட அவர் பார்த்த, அவங்களுக்கு பலன் உரைத்த எல்லா ஜோதிடர்களுமே சொன்னது உண்மைதான், அதுல எந்த பொய்யும் நடந்துட்டு போறதில்ல. ஆனால் அந்த ஜாதகர் பார்க்க வராரு இல்லையா, அவர் ஒரு கேள்வி மனசுல நினைச்சிட்டு வருவார், ஏதோ ஒரு விஷயத்தை நினைச்சிட்டு வருவார். அதை எந்த ஜோதிடர் சொல்லுகிறாரோ அவரே நல்ல ஜோதிடர். ஆனா எல்லாருமே சொல்லக்கூடிய பலன்கள் அனைத்துமே உண்மைதான். இவருக்கு என்ன வேணும்? ஜாதகர் பார்க்க வர்றவருக்கு அதுதான் முக்கியத்துவம். ஆனால் இத்தனை விஷயங்களும், ஒரு 542 விஷயங்களை மனசுக்குள்ள வச்சு ஒரு கணித முறையில எடுத்து பலன் உரைக்கிறாங்க. இன்டர்பிரேஷன் டுவர்ட்ஸ் தி பிளானட்ஸ். நம்ம சொல்றது ஒரு பாவத்துக்கு சொல்றோம், கிட்டத்தட்ட 10 பாவத்துக்கே கிட்டத்தட்ட ஒரு 5470 12 பாவம் இருக்கு, 12 பாவம், 9 கிரகம், 27 நட்சத்திரம், அது ஏரிய சாரம், 108 பாகம், இத்தனையும் கணக்கில் எடுத்து ஒரு பலன் உரைக்கணும். அப்போ என்னுடைய புரிதல், நான் உள்ள வைத்திருக்கக்கூடிய விஷயங்கள், நான் கற்றுக்கொண்டது சார், இது பிரபஞ்சம் சார், இது பிரபஞ்ச ரகசியம். ஒண்ணும் இல்ல சார், விளையாட்டான் சின்ன வயசுல நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். ஒரு மேகம் வெளியில போச்சுன்னா நம்ம இங்க இருந்து பார்ப்போம். நீங்க என்னவாக பார்க்கிறீங்களோ அந்த மாதிரி மேகத்தினுடைய அமைப்பு தெரியும். மயிலா பார்த்தா மயிலா தெரியும், பூனையா பார்த்தா பூனையா தெரியும். இது நம்ம சின்ன வயசுல இயல்பா நடந்தக்கூடிய விஷயங்கள். இதே போலதான் இந்த பிரபஞ்சத்தினுடைய ரகசியத்தை
எவ்வளவு பேருடைய ரிசீவிங் கெப்பாசிட்டி இருக்கோ அந்த கெப்பாசிட்டிக்கு தகுந்தாற்ப அவர்கள் வாங்கி வச்சுக்கிறாங்க. அதை அவங்க வெளிப்படுத்துறாங்க. இப்ப நீங்க சொன்ன மாதிரிதான் 12 பாவம், ஒரு பாவத்துக்கு சும்மா ஒரு பாவத்தை அனலிட்டிக்கல் பண்ணா குறைஞ்சபட்சம் ஒரு 500 விஷயங்கள் விதிகள்ல சொல்லப்பட்டிருக்கு. 6000 விஷயத்தை மனசுல வச்சுக்கணும், வச்சுட்டு அவருக்கு பலன் சொல்லணும். அதுல நீங்க வருகிற பொழுது என்னுடைய மனநிலைன்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா, ஜோதிடருடைய மனநிலைன்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா, அந்த ஜோதிடருடைய மனநிலையில் எத்தனை கிரகங்களினுடைய தன்மைகள், எத்தனை ஆதிபத்தியங்களுடைய தன்மைகள், அந்த கிரகத்தினுடைய தன்மை, பாவத்தினுடைய தன்மை என்ன வெளிப்படுகிறதோ அதுதான் பலன். ஆனால் இவங்க ஒரு 10 ஜோதிடர்கிட்ட பார்க்கட்டும், 10 ஜோதிடரும் அந்த 3ஆம் பாவத்துக்கு பலன் உரைத்த விஷயங்கள் அனைத்தும் உண்மை. ஆனால் அதுல எது அவருக்கு வேணுமோ அதுதான் மாறுபடுது. அதான் இப்ப நீங்க சொன்ன அந்த 540ல அவர் 10 சொல்லியிருப்பார், இவர் 10 சொல்லியிருப்பார், இவர் 30 சொல்லியிருப்பார், அவர் 40 சொல்லியிருப்பார், ஷேர் ஆயிருக்கும். இவங்க அதுக்கு தெரியாது. நம்ம பொதுமக்கள் தானே, பொதுமக்களுக்கு அது தெரிய வேண்டிய அவசியம். அவங்களுக்கு என்ன வேணுமோ அதானே வேணும். நிச்சயமா நிச்சயம். நீங்க சொன்னதுனால என் மனசுக்குள்ள தோணும் இன்னொரு கேள்வி இங்க கேட்டுறேன். சித்தரை பத்தி பேசணும், சித்தரை பத்தி பேசணும், நம்ம சன்னியாசிகளை பத்தி பேசணும். இதெல்லாம் பேசுறப்ப சித்த நிலைக்கு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி, இந்த சித்த நிலைனா என்ன? நீங்க சித்தர்கள் நிறைய பார்த்ததுனால உங்கள்கிட்ட கேட்கறேன், சித்த நிலைனா என்னங்கிறத நம்ம உறவுகள் சொல்லுங்க. ஏன்னா எல்லாரும் கோயிலுக்கு போறாங்க, சித்தரை வணங்குறாங்க, நிறைய விஷயம் கேட்கறாங்க. அதுல பல பேருக்கு நடக்குதுன்றாங்க, பல பேருக்கு நடக்கலன்றாங்க. இந்த சித்த நிலைனா என்னன்றது தெளிவா சொல்லிட்டீங்கன்னா உறவுகள் புரிஞ்சுப்பாங்க. சார், இந்த சித்த நிலைக்கு இன்றைக்கு படக்கூடிய அவஸ்தைகளை நான் பார்க்கிறேன். உண்மையாலுமே ரொம்ப கடினமான ஒரு விஷயம். சித்த நிலை அப்படின்றது என்னன்னா, சித்தத்தில் பதிந்திருக்கக்கூடிய பதிவுகளை அழிக்கக்கூடிய நிலை சித்த நிலை. இப்ப இப்படி சொன்னா நம்ம உறவுகளுக்கு புரியாது, இன்னும் கொஞ்சம் டெப்தா போய் சொல்லுங்க, எளிமையா புரியணும் அவங்களுக்கு. டெப்தா போய் சொல்லணும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எந்த விஷயமாக இருந்தாலும் நிகழ்த்துவது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிரகம் காரகம் இதெல்லாத்தையும் விட அவன் மனதில் உள்ள இருக்கக்கூடிய பதிவுகளை. சொன்னீங்கன்னா 4, 5 அது ரெண்டே ஏதோ பதிவுகளே, மனதில் இருக்கக்கூடிய பதிவுகள், உள்ளத்தில் உள்ள இருக்கக்கூடிய பதிவுகள். இந்த பதிவுகள் மட்டும் இல்லைன்னா நீங்க ஆளாவே இருக்க மாட்டீங்க. எனக்கு செந்திலை தெரிகிறது, செந்தில் என்னிடம் பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லுகிற பொழுது எனக்கு எப்படிப்பட்ட பதிவு இருக்கும்? நான் செந்திலை முதல் முறையாக எனக்கு செந்தில் அறிமுகமானதுல இருந்து இப்போ உட்கார்ந்து நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய வரையும் உங்களை பற்றிய பதிவுகள் எனக்கு இருக்குது. அப்ப நான் உங்களை பார்க்கிற பொழுது ஒரு போட்டோ கிளிக் பண்ணி உள்ள அனுப்பி உங்களை பற்றிய பதிவுகளை பிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல வெளியில கொண்டு வரும். கணவன் மனைவி உறவுக்குள்ள அப்படித்தானே இருக்கும். நிச்சயமாக கணவன் வீட்டுக்குள்ள நீங்க வரீங்கன்னா உங்க மனைவி என்பவளை உங்களுக்கு எப்படி தெரியுங்க? எப்படி தெரியும் மனைவி என்பவர்கள்? எப்படி தெரியும்? நம்ம இன்டெப்தா பேசுறோம், மேலோட்டமாக இல்ல, இன்டெப்தா பேசுறோம். அப்போ உங்கள் மனைவியை நீங்க பெண் பார்க்க போன காலகட்டங்கள்ல இல்ல அவங்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட காலகட்டங்கள்ல இருந்தக்கூடிய பதிவுகள் உங்க மனசுல இருக்குது, உள்ளுக்குள்ள இருக்குது. அந்த பதிவுகளுக்குள்ள இந்த போட்டோ உள்ள போய் ரிட்ரைவ் பண்ணி கொண்டு வரும். ஒவ்வொரு முறை நீங்க உங்க மனைவியை பேர சொல்லி கூப்பிடுகிற பொழுதும் இந்த நினைவுகளின் பால் மூலத்திலிருந்து தான் வெளியில் வரும். இதற்கு மொத்தம் 9 விஷயங்கள் சொல்றாங்க சார். 9 விஷயங்கள்ல 5 விஷயங்கள் பஞ்ச இந்திரியங்கள்னு சொல்லப்படுகிறது. கண், காது, மூக்கு, வாய், தொடு உணர்வு. இந்த 5 விஷயம், இந்த 5 விஷயம் தான் நீங்க புறத்துல என்னெல்லாம் பாக்குறீங்களோ இதற்கு உதவும். கண் பார்க்கும், காது கேட்கும், மூக்கு சுவாசிக்கும், வாய் தொடர்பு கொள்ளும். தொடு உணர்வு என்பது தொடுவதல்ல, தொடு உணர்வு என்பது இந்த பிரபஞ்சத்திற்கும் உங்களுக்குமான தொடர்பு, வெளி உலகுக்கும் உங்களுக்குமான தொடர்பு. இந்த வெளி உலகுக்கும் உங்களுக்குமான தொடர்பு இருந்தால்தான் உங்களுக்கே புரியும். நல்ல யோசனை பண்ணி பாருங்க, இந்த காத்துக்கு நம்மளுக்கு சம்பந்தம் இல்லை. ஜஸ்ட் இமேஜின், சம்பந்தம் இல்லைன்னா நீங்க உங்களுடைய இருப்பு உங்களுக்கு தெரியாது. குளிரும் தெரியாது, வெயிலும் தெரியாது, குளிரும் தெரியாது, வெயிலும் தெரியாது, எதுவுமே தெரியாதுல்ல. நாம இங்க இருக்கிறதே நம்மளுக்கு தெரியாது. அப்ப அது தொடு உணர்வு என்பது மிகப்பெரிய ஒரு விஷயம். அது ஒரு நம்ம பின்னாடி ஒரு காலகட்டங்களில் தொடு உணர்வு பெரிய சப்ஜெக்ட், அதை நம்ம பேசுவோம். இப்ப இந்த 5 விஷயங்கள் தான் புற உலகத்துல இருக்கிறது உங்களுக்கு பார்க்க, கண் பார்க்கும், காது கேட்கும், இந்த விஷயம் எல்லாம் தெரியுது புற உலகத்துல. இந்த விஷயங்களை உள்ள அனுப்பும். உள்ள அனுப்புகிற பொழுது உள்ள ஒரு 4 ஃபில்டர் வச்சிருக்கான். அந்த கரணங்கள்னு மனம், புத்தி, அறிவு, சித்தம், இந்த 4 விஷயம். இப்ப மனம் என்பது என்ன? எண்ணங்களின் கோர்வை. எண்ணங்கள் என்பது என்ன? உங்களுடைய மனதில் பதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பதிவுகளினுடைய வெளியேற்றம் அல்லது அது பத்தின சிந்தனை. மனம். அறிவு, இதெல்லாம் எப்படி செயல்படுது, எப்படிப்பட்ட இது சம்பந்தப்பட்ட அறிவு. புத்தி, இந்த அறிவை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பது புத்தி. இதனுடைய அடிப்படையில் கீழே இருப்பது சித்தம். அந்த சித்தத்தில் பதியப்பட்டிருக்கக்கூடிய பதிவுகள் தான் இது எல்லாத்தையும் செயல்படுத்தும். மனம் என்பது எங்கிருந்து வரும்? எண்ணங்கள் இருந்து. எண்ணங்கள் எங்க இருக்கிறது? பதிவுகளாக இருக்கிறது. எந்த பதிவுகளாக இருக்கிறது? சித்தத்தில் பதிவுகளாக இருக்கு. அதான் CPU, மாஸ்டர் கம்ப்யூட்டரே அதான்.
அப்போ நீங்க என்ன விஷயங்கள் இந்த பஞ்சகரணங்கள் கண், காது, மூக்கு, வாய், தொடு உணர்வு மூலியமாக என்ன விஷயங்கள் புறத்திலிருந்து உணரப்படுகிறீர்களோ அந்த விஷயங்கள் உள் செலுத்தப்பட்டு உள்ள மனம், புத்தி, அறிவு சித்தத்துல பதிவு பண்ணி சித்தத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் வெளியில வருகிற பொழுதுதான் அது செயல்பாடாக மாறும். இல்லைன்னா உங்களுக்கு தெரியவே போறது இல்லையா. சட்டு நான் போட்டுக்கணும் அப்படின்ற ஒரு உணர்வை ஏற்கனவே எனக்கு இருக்கக்கூடிய பதிவு. இந்த ஷர்ட் போடணும், ஜூட் ஷர்ட் போடணும், லெனின் ஷர்ட் போடணும் பதிவு. இது இல்லைன்னா உங்களுக்கு எப்படி தெரியும்? ஷர்ட் போடணுன்றது எப்படி தெரியும்? கற்றுக் கொடுக்கப்பட்டது, போதிக்கப்பட்டது, அது பதிவுகளாக பதிந்து இருக்கிறது. சில பேர் அடிபட்டு மறந்துட்டாங்கன்னா ரெக்கவர் பண்றது பெரிய கஷ்டம். இதே நிலைதான். இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துப்போம். ஒரே இலையில, தவறா எடுத்துக்க வேண்டாம், ஒரே இலையில உணவையும் வைப்போம், மலத்தையும் வைப்போம். இது இரண்டுக்கும் வித்தியாசம். ஒரு சாதாரண மனுஷனை கூப்பிட்டா முகம் சுழிச்சிருவான், அடிக்கு வந்துருவாங்க. சித்தனை கூப்பிட்டீங்கன்னா இந்த ரெண்டையும் தொடுவோம், அப்படி சாப்பிடுவோம். அப்படி என்ன காரணம்னா உள்ள பதிவுகள் அல்ல, உணவை பற்றிய பதிவுகள் உங்களுக்குள்ள இருக்கிறது. இது சாப்பிட உகந்தது, இது புனிதமானது, இது இப்படி அப்படி இப்படின்னு உங்களுக்கு போதிக்கப்பட்டிருக்கு. இது அசிங்கம், அருவருப்பு, நாத்தம் எல்லாம் சொல்லியிருக்காங்க மலத்தை. அப்ப இது ரெண்டையும் உங்களால ஒப்பிட முடியாது. ஆனால் இந்த சித்தத்தில் இருக்கக்கூடிய பதிவுகள் தான் இது ரெண்டுக்கும் வித்தியாசங்கள் உங்களுக்கு கொடுக்குது. இந்த சித்தத்திலேயே பதிவு இல்லைன்னா, மலத்தை பற்றிய பதிவு இல்லைன்னா அது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? நம்ம ஒரு எடுத்துக்காட்டுக்காண்டி சொல்றோம். எடுத்துக்காட்டுக்காண்டி தான் சொல்றோம். உயர்வு எதுவுமே இருக்காது. அந்த சித்தரு அவருக்குள்ளே பதிவு இல்லைன்னா அவருக்கு எப்படி உங்க கஷ்டங்களை தீர்க்கிறதுக்கு அருள் கொடுப்பாரு, வழி நடத்துவார்? என்னவாக இருப்புன்னா ஏதுமற்ற நிலையில், ஒன்றுமில்லா நிலையில், ஏதுமற்ற நிலையில், அங்கு பேதங்களே இல்லை சார், இருபடி நிலை தான், எல்லாமே இருபடி நிலை. இன்பம், துன்பம், இருட்டு, பகல் எல்லாமே இருபடி நிலை. அங்க ஒரேபடி நிலை தான் இருக்கும். அதற்கு காரணம் என்னன்னா பதிவு இல்லை. அந்த ஒருபடி நிலையில் இருக்கிற பொழுது அது ஜீவனாக இருக்கும். அதான் ஜீவசமாதி. அதுதான் ஜீவசமாதி. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஏதுமற்ற நிலையை ஒரு இடத்துல ஸ்தம்பம் பண்ணிட்டு இந்த உடலை விட்டுருவாங்க. அந்த ஏதுமற்ற நிலையில நீங்க இருக்கிற பொழுது அது உள் சென்று நீங்கள் பயணம் போய் வெளியில வருகிற பொழுது உங்களுக்குள் இருக்கக்கூடிய, உங்களுடைய பிறவியில் இருக்கக்கூடிய, உங்களுடைய ஜனனத்தில் இருக்கக்கூடிய, உங்கள் சூத்திரத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை அது சமன் செய்யும். தூக்கி விடாது. கண்டிப்பா எந்த சித்தர்கிட்ட போய் வரமாயிட்டு வீடு வாங்கினது அதெல்லாம் இல்ல. உங்களுடைய பிறப்பு சூத்திரத்தை சமன் செய்யும். இதுதான் ஜீவசமாதி. அவர்கள் இந்த நிலையை, ஏதுமற்ற நிலையை, தன்னிச்சையாக இருக்கக்கூடிய நிலை, அப்படிப்பட்ட நிலை என்ன நிலை? இறைநிலை. ஏதுமற்ற பதிவு பெற்ற நிலை என்ன நிலை? இறைநிலை. அந்த இறைநிலையை ஸ்தம்பம் ஒரு இடத்துல நிறுத்தி வச்சு அதை சூட்சமமாக ஸ்தம்பம் பண்ணிட்டு இந்த உடலை விட்டுருவாங்க. அந்த இடத்துக்கு நாம் பயணம் போகிற பொழுது நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய சூத்திரத்தில், கட்டமைப்பில், நம்மளுடைய கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் சமன் செய்யும். பேலன்ஸ் ஆயிடும். இப்ப என்ன முடிவு எடுக்கிறதுங்கிறது நமக்கு ஐடியா கிடைச்சு. அதுதான் ஜீவசமாதி. ரொம்ப புதுமையான விளக்கமா இருக்கு. இல்ல, இது உண்மை. ஆனா நிறைய பேர் போறாங்க. அது அவர்களுடைய மரியாதை நிமித்தம். ஒரு பெரியவரா இருக்காரு, இல்ல அவங்க ஒரு ஆன்மீக நிலையில உச்சம் போயிருக்காரு, அவர் அங்க இறந்துடுறாங்க, அதற்கு மேல ஒரு லிங்கம் வச்சு வழிபடுறாங்க. இதெல்லாம் அவர் பால் இருக்கக்கூடிய மரியாதை தெரியாது. ஒருவேளை அவரும் அங்க ஸ்தம்பப்படுத்தப்பட்டிருக்கலாம், தெரியாது. ஆனால் ஜீவசமாதிக்கு உண்டான காரணம் இதான். ஜீவன் ஸ்தம்பமாக இருக்க வேண்டும். அங்க அது உள்ள போயிட்டு சார் ஒண்ணும் இல்ல, இப்ப இந்த ரூம்ல ஏசி பண்ணிட்டோம், சரிங்களா? நீங்க நல்ல வெயில்ல வரீங்க, இல்ல நல்ல குளிர்ல வரீங்க, ஏதோ ஒண்ணு வரீங்க. இந்த நிலை மாற்றத்தை ஏற்படுத்தும் தானே. நிச்சயமா வெயில்ல வந்தா குளிர் இருக்கும், குளிர்ல இருந்து வந்தீங்கன்னா ரொம்ப குளிரும், வெயில்ல இருந்து வந்தா இதமா இருக்கும். அப்ப உங்களை சமன் செய்தாது. இதே நிலைதான் ஜீவசமாதிக்கு. நீங்க அந்த ஜீவசமாதிக்குள்ள போகிற பொழுது உங்களுடைய பிறப்பினுடைய சூத்திரத்தை சமன் செய்யும். அதுதான் ஜீவசமாதி. மற்றதெல்லாம் ஒரு நினைவிடமாக நம்ம வழிபடலாம், தவறில்லை. ஆனால் அங்க நிகழக்கூடிய விஷயம் ஜீவசமாதியில் தான் நிகழும். அப்ப அந்த சித்தனினுடைய நிலை என்பது என்ன? பதிவுகள் அற்ற, ஏதுமற்ற, எந்தவித களங்கமும் இல்லாமல் ஒருபடி நிலையில இருக்கும். அந்த ஸ்ட்ரெயிட் லைன். அவர்கிட்ட எப்படி போய் அருள் வாக்கு கேட்கறதுன்னு எனக்கு தெரியல. எதுவுமே பதிவுகள் இல்ல. நிறைய சித்தர்கள் பேசுறது கூட நம்மளுக்கு டக்குன்னு புரிஞ்சுக்க முடியாது. சார் நீங்க பேச மாட்டாங்க. முதலில் அவங்க மறப்பது அவங்களுடைய பெயரை. இப்ப நல்லா எடுத்துங்க. செந்தில் என்பவர் இந்த தொழில் செய்கிறார், செந்தில் என்பவர் பாபுவை பேட்டி எடுக்கிறார், செந்தில் என்பவர் இதை செய்கிறார், செந்தில் என்பவர் இன்னாருக்கு கணவர், செந்தில் என்பவர் இன்ன குழந்தைக்கு அப்பா, செந்தில் என்பவர் இன்ன பெற்றோர்களுக்கு. இதெல்லாம் எதனுடைய பேர்ல இருக்கு? உங்க செந்தில்ன்ற பேருக்கு அடியில தான் எல்லாம் சொருவி இருக்காங்க. உங்க செந்திலுடைய பேரை வெளியில எடுத்துட்டு உங்களுக்கு நாளைக்கு காலையில இருந்து பழனிசாமின்னு ஒரு பேர் ஓட்டினா நீங்க யாருக்கு குழந்தை, யாருக்கு கணவர், எந்த குழந்தைக்கு அப்பா? பழனிசாமின்றது கன்ஃபியூஷன் ஆயிடலையா? அப்போ உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்வையும் உங்களுடைய பேருக்கு பின்னாடி சொல்லி இருக்காங்க. முதல்ல சித்தம் அதை உருவான்.
எந்த சித்தனுக்காவது இவர் பழனிசாமி சித்தர்னு சொன்னாலும் அவர் சித்தர் கிடையாது. அவங்களும் ஒரு பேர் வச்சுப்பாங்க அடையாளங்களுக்கு. ஏதோ ஒண்ணு வச்சுக்கிறாங்க. அது கோடியிலே வந்திருக்கு. எந்த சித்தர்கிட்ட கேட்டாலும் பேர் கேட்டா சிரிப்பாங்க. நம்மளா அடையாளப்படுத்தி நம்மளா சொல்லிக்கணும். இவர் தூங்குற சாமி, இவர் அழுக்கு சாமி. எத்தனை பேர் அழுக்கு சித்தர்னு இருக்காரு, அவர் என்ன அழுக்கு மூட்டை சித்தர்னு இருக்காரு, பஸ் ஸ்டாண்டு சித்தர், இப்படி மாதிரி சொல்லிப்பாங்க. வளையல் அம்மா வளையல் போட்டிருப்பாங்க. அவங்க கிட்ட போனா அவங்களுக்கு தெரியாது சார், யாரும் பேச மாட்டாங்க. ஆனால் அவர்களுடைய அருகாமை, அவர்களுடைய தரிசனம், அந்த ஸ்தம்பம் சொன்ன பாத்தீங்களா, ஏதுமற்ற ஸ்தம்பம் இறைநிலை உங்களுடைய பிறப்பு சூத்திரத்தை சமன் செய்யும். என்னுடைய அனுபவத்தில், நான் சந்தித்த சித்தர்களினுடைய அனுபவத்தில், எந்த சித்தரும் நான் பார்த்த சித்தர் யாரும் பேசல. நல்லா ஒருத்தர் இருப்பாரு, அங்க போய் கீழே வந்து ஒரு துண்டை விரிச்சு பாறையில படுத்து தூங்கிட்டு எழுந்து வந்துருவோம். அவர்கிட்ட போய் எதுவும் கேட்டது கூட இல்லை. சார் அவரே சித்தர், நம்ம இப்படி எடுத்துக்கலாம், மாறுபட்ட கருத்தை எடுத்துக்கலாம். அவரே சித்தர், அவருக்கு எல்லாம் தெரியும்னா நீங்க போய் என்ன சொல்ல போறீங்க அவர்கிட்ட? எனக்கு இத்தனை பிரச்சனை இருக்கு, எனக்கு கஷ்டம் இருக்கு, அவரு தான் எல்லாம் தெரியுமே, நீ சொல்லிதான் அவர் கேட்கணுமா? இல்லையா? நிச்சயமா அந்த புரிதலுக்குள்ள நம்ம உறவுகள் வந்துருவாங்க. நம்ம போயிட்டு வந்தோம்னா அங்க ஒரு மாற்றம் நடக்கும், அதை நம்ம பிறப்பை சமன்படுத்துவோம் அப்படிங்கிற புரிதலுக்கு நம்ம உறவுகள் வந்துருவாங்க. நிச்சயமா வரணும். ஏன்னா சித்தர்களை பத்தி வேறு விதமான கோணத்துல இன்னைக்கு பேசிட்டு இருக்காங்க, அது மாறணும். நீங்க என்ன உங்களுடைய ரியாலிட்டி நீங்க உணருங்க. ஒரு ஜீவசமாதிக்குள்ள போனீங்கன்னா அந்த ஜீவசமாதி என்ன செய்யுது அப்படின்றத நீங்க புரிஞ்சிட்டு உள்ள போகிற பொழுது உங்களுக்குள் ஏற்படக்கூடிய மாற்றங்களை, இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து உலக மக்கள், அனைத்து நேயர்களுக்குமே நான் சொல்லப்படக்கூடிய விஷயம் அதான். உங்களுக்குள்ள என்ன மாற்றம் நிகழுதுன்னு நீங்க பாருங்க, ரியலைஸ் பண்ணுங்க. நிச்சயமாக மாற்றம் நிகழும், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதற்காகத்தான் அவங்க அவ்வளவு அரும்பாடுபட்டு அவருடைய ஜீவத்தை வந்து ஸ்தம்பம் பண்ணிட்டு போயிருக்காங்க. இதுதானே தவிர வேற ஒன்னும் சித்தர்களுக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது சார். அப்படி நீங்க சொல்ற மாதிரி இருந்தா அவங்கள பத்தி எல்லாமே அவருக்கு தெரியுமே, மறுபடியும் அவர்கிட்ட போய் என்ன கேட்டு வாங்க போறீங்க? இதுதான் கடவுளுக்கும் அப்ளை ஆகும், எல்லாத்துக்குமே இதே தானே சார். நிச்சயமா நம்ம பின்னாடி அதை பத்தி பேச ஆகணும். இப்ப இந்த பிறப்புன்னு ஒரு விஷயம் வந்துருச்சு சார். நான் பிறக்கிறேன்னு ஒரு முடிவாயிடுச்சு, நான் பிறக்கிறேன். இந்த பிறப்பின் அடிப்படை நோக்கம் என்ன? இந்த பெட்ரோல் பிறக்கணுங்கிறது எனக்கு எழுதப்பட்ட விதியா, இல்ல நானா தேர்ந்தெடுக்கிறேன்? சார் நீங்க எதை நோக்கி கேள்வி கேட்கறீங்கன்னு தெரியல. ஒருவேளை இதெல்லாம் ரொம்ப பிரச்சனைக்குரியதாக, வாக்குவாதத்துக்குரியதாக, தர்க்கத்துக்குரியதா இருக்கிற டைட்டிலே வந்து கேக்குறீங்க. ஆனா இது உண்மை, இது சிறப்பு. தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது நீங்க மட்டும் தெரிஞ்சுக்கணும் இல்ல, இதை பற்றி நான் உணர்ந்த, என் குரு எனக்கு போதித்த இந்த விஷயங்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்ன்ற ஒரு கடமை, தார்மீக கடமையும் எனக்கு இருக்கிறது. இப்போ ஒருத்தருக்கு இந்த ஒரு விஷயத்துக்குள்ள வருகிற பொழுது கர்மான்னு ஒரு விஷயத்தை கொண்டு வந்துருவாங்க. நீங்க ஏன் இந்த தாய் தகப்பனருக்கு பிறக்கணும், அது உங்களுடைய கர்மா. நீ ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும், அது உன்னுடைய கர்மா. அவர் ஏன் அப்படி நல்லா இருக்காரு, அது அவருடைய கர்மா. அப்படின்னா அந்த கர்மான்றத ஏதோ பின்னாடி இருந்து இயக்குற செயற்கைக்கோள் மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் இல்ல. இப்ப நம்ம வீட்டுல ஒரு பக்கத்து வீட்டுல ஒரு பையன் இருக்கான், அவனுக்கு கர்மான்னு யாரும் சொல்லி கொடுத்துறாங்க. அவன் வந்து என்கிட்ட கேட்கிறான், சார் எங்க முப்பாட்டம் ஏதோ ஒரு பிரச்சனை செஞ்சாராமா, அது என்ன எப்படி சார் பாதிக்கும், நான் அதுக்கு என்ன பொறுப்பு அப்படின்னு நான் வந்து கேட்கிறேன். அப்ப இந்த கர்மான்ற ஒரு பிரச்சனைக்குள்ளதான் அந்த பிறப்புன்ற ஒரு அமைப்பு வர்றதாக இன்றைய காலகட்டங்களில் சொல்லப்படுகிறது. பிறப்பு வேறு, கர்மா வேறு. ஆனால் பிறப்பினுடைய கர்மா, பிறப்பினுடைய மூலம் கர்மா. அப்படின்னா அந்த கர்மான்றத முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இப்ப பாபு இருக்காரு, பாபினுடைய உருவம் இப்படி இருக்கிறது, பாபினுடைய குணாதிசயம் இப்படி இருக்கிறது, பாபு இப்படி பேசுகிறார், செந்தில் இப்படி இருக்கிறார் அப்படின்னும் போது இது எங்கிருந்து வந்தது? என்னுடைய தாய் தந்தையிடமிருந்து வந்த ஒரு விடயம், அதான் பாபு. அப்போ யாரினுடைய விஷயங்கள் இதுக்குள்ள இருக்கும்? தந்தை சார்ந்தும் தாயின் சார்ந்த விஷயங்கள் இருக்கும். இதுக்கு ஜோதிட ரீதியாகவும் நீங்க விளக்கம் எடுத்துக்கலாம். ஒரு ஜாதகம் எடுத்துக்கங்க, அந்த ஜாதகத்தினுடைய தாய் தந்தையார் ஜாதகத்தை எடுங்க, வச்சு பாத்தீங்கன்னா கிரக அமைப்புகள் இந்த 3 பேருக்கும் ஒன்றாகத்தான் இருக்கும், மாறுபட போவதில்லை. என்னுடைய தந்தையார் எப்படி இருந்தாரோ, அவருடைய தந்தையார் எப்படி இருந்தாரோ, அவருடைய தந்தையார் எப்படி இருந்தாரோ, கிட்டத்தட்ட 7 தலைமுறை எலாஸ்டிசிட்டி, இந்த டிஎன்ஏவோட எலாஸ்டிசிட்டி, இதனுடைய பதிவுகள் தான் நான். என் தாய் தந்தை என்னுடைய உருவாக்கம் தான் நான். இவர்களுக்கு ஏன் இது உருவாக வேண்டும் என்பது அல்ல கேள்வி, அவர்களால் தான் நீங்கள் உருவாக்கப்பட வேண்டும். விதைத்தது உங்களுடைய தந்தை, உருவாக்கியது உங்களுடைய தாய். இந்த கர்ப்பத்தில் இதுதான் உருவாக வேண்டும். எப்படி உருவாக வேண்டும்? தந்தை என்ன ஃப்ரேம்ல இருக்கிறாரு, தந்தையினுடைய சூத்திரம் என்ன, தந்தை என்ன நிலையில் இருக்கிறார், அவருடைய செயல்பாட்டு நிலை என்ன, அவருடைய உருவ அமைப்பு என்ன, பிறப்பு தன்மை என்ன, எங்கிருந்து கொண்டு வருகிறதோ அது என்னையும் வந்து சேரும். எல்லாம் இதுதான் முன்னாடி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, எல்லாம் ஏற்கனவே எழுதப்பட்ட ஒன்று. ஏன்னா இந்த தன்மையில் தான் நான் இவ்வாறு இருக்க வேண்டும் என்பது நான் அல்ல, என் தந்தை முடிவு செய்ததல்ல, அதற்கு முன்னாடி முடிவு செய்து வழி வழியாக வந்து கொண்டே இருக்கிறது.
இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஜீவராசிகளினுடைய தலையாய கடமை என்னன்னா இனப்பெருக்கம் செய்வது மட்டுமே, வேற எந்த ஒரு வேலையும் கிடையாது. அது இயற்கை பிரபஞ்சம் செய்து கொண்டே இருக்கிறது. அதன் விளைவாக வந்ததுதான். நான் ஏன் எங்க அப்பா அம்மாவுக்கு பிறக்கணும், அவர் ஏன் பிறக்கலன்னா பிறக்க முடியாது. ஏன்னா விதை யாருக்கிட்ட இருந்து? எங்க அப்பா கிட்ட இருந்து. அப்ப அவர் என்ன விதைத்தாரோ தானே வரும். அவர் மாமரம் வசிச்சா மாமரம் வரும். நான் மாமரமா வந்துட்டு நான் ஆரஞ்சு மரமா பலன் கொடுக்கணும்னு நினைக்கிறது தேவையில்லாத ஒன்று தானே, இயற்கை புறம்பான ஒரு விஷயம். அப்ப நான் மாமரம் என்ன செய்யுமோ அது மாமரம் செய்யும். ஆரஞ்சு மரம் என்ன செய்யுமோ ஆரஞ்சு மரம் செய்யும். பலாமரம் என்ன செய்யுமோ பலாமரம் செய்யும். அப்ப இந்த எல்லா படைப்புகளும் பிரபஞ்சத்துல இங்குதான் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொன்றும் அதனுடைய இனத்தை பெருக்கிக் கொண்டே இருக்கும். இனப்பெருக்கம் மட்டுமே தான் சார் இந்த உலகத்துல மாறாத ஒன்று, நிகழ்ந்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுகள்ல நான் வந்தது இந்த மாதிரியான ஒரு அமைப்பில், நீங்க வந்தது உங்களுடைய தாய் தந்தையினுடைய அமைப்பு என்னவோ அதுல இருந்து நீங்க வந்துருக்கீங்க. நிச்சயமா. அப்ப அது ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட ஒண்ணு நடந்துகிட்டே, ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கு. நீங்கள் தான் இருக்க வேண்டும். செந்தில் இப்படித்தான் வர வேண்டும், செந்தில் இப்படிதான் இருப்பாரு. இது யாருடைய தீர்வு? உங்கள் தந்தையாரனுடைய தீர்வு. அவர்கிட்ட இருக்கிற ரத்தம் உங்ககிட்ட வருது, அவர்கிட்ட இருக்கிற சுகர் உங்ககிட்ட வருது, அவர்கிட்ட இருக்கிற பிபி வந்துடுது. ஈவன் இப்ப ஒரு கேன்சர் கூட வந்து ஹெரிடிட்டரியா வருது அப்படின்னு சொல்றாங்க. எத்தனையோ விஷயங்கள் வருகிற பொழுது அவருடைய குணாதிசயங்களும் அவருடைய உடற்கூறு தத்துவங்களும் உங்களுக்கு வந்துதானே தீரும். இப்ப தந்தையிடம் இருந்து வருகிறது, தாயினுடைய பூமி பலமாக இருக்கிறது, அது இன்னும் உங்களை செழுமைப்படுத்தலாம். இப்படி வருகிறது இல்லவா, இதுதான் கர்மா. இதுதான் கர்மா. எது கர்மா? என்னுடைய தாய் தந்தையினார் எந்த நேரத்தில் இணைந்தார்களோ அந்த நேரத்தில் என்ன கிரக அமைப்புகள் இருந்ததோ, கிரக அமைப்புகள் சொன்னா கூட ஜோசியத்தை பத்தி பேசுறேன்றாங்க. எந்த வேதியியல் மாற்றங்களில் இந்த பிரபஞ்சமும் இந்த உலகமும் இருந்ததோ அந்த வேதியியல் மாற்றங்களில் அவர்கள் 2 பேர் கூடுகிற பொழுது என்ன தன்மையில் இணைந்தார்களோ, இணைகிற பொழுது இந்த உருவாக்கம் எப்படி நிகழ்ந்ததோ அதுலதானே உங்களுக்கு எல்லாமே பிக்ஸ்அப் ஆயிருக்கும். மாற்றம் உண்டா? இல்ல இல்ல. ஆழ வித்து இருக்கிறது, ஆழ வித்தம் ஊன்றோம். அத்த பெரிய ஆலமரம் விழுதுகளோடு அதனுடைய மூலம் எங்க இருக்கிறது? வித்துல இருக்கு. அப்ப அந்த வித்து, அந்த ஆலமரம் எவ்வளவு தூரம் டெவலப் ஆகுன்றத முடிவு பண்ணோம். அதானே நம்ம செஞ்சிருக்காங்க. அப்படிதான் நம்ம வந்திருக்கோம் இல்லையா? நிச்சயமா. அப்ப அதுல வந்து நம்ம யோசிக்கிற வாய்ப்பே இல்லை. உங்களுடைய படைப்பு தான். நான் ஏன் இவருக்கு பிறந்தேன், நான் என்னுடைய படைப்பு எப்படின்னு கேட்கவே முடியாது. படைப்பு என்பது நம்ம கிட்ட, படைப்பு என்பது பிரபஞ்சத்தினுடைய தத்துவம். இந்த உலகம் நிகழ்த்தி கொண்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரு செல் உயிரினங்கள்ல இருந்து மனிதர்கள் வரை இனப்பெருக்கம் என்பது நிகழ்ந்து கொண்டே இருக்கும். அதானே சார் இயக்கம். அதான் இயக்கம். அது இல்லைன்னா அந்த பிரபஞ்சமே இல்லையே, தேவையே இல்லையே. இந்த பிரபஞ்சம், இந்த உலகமே தேவையில்லையே. நிகழ்ந்து கொண்டே இருக்கும், ஒரு இயக்கம் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். அந்த இயக்கத்தினுடைய தன்மை என்ன? இனப்பெருக்கம் மட்டுமே. அந்த இனப்பெருக்கத்தின் மூலம் எந்தெந்த ரூட்ல ஒருத்தவங்களுக்கு ஒரு போர்ட்போலியோ, அந்தந்த போர்ட்போலியோல அவங்கவுங்க அந்தந்த செயல்பாட்டை நிகழ்த்தி கொண்டே போயிட்டு இருக்காங்க. அப்படி நிகழ்த்தி கொண்டு போயிட்டு இருக்கிற பொழுது நான் என்னுடைய தந்தை வழி, தாய் வழி, தந்தை பாட்டனார், அவருக்கு உண்டான முப்பாட்டனார், இவர்கள் வழியில் என்னெல்லாம் வந்ததோ அது என்னிடத்தில் வந்திருக்கிறது. அவ்வளவுதான் கர்மா. 6 அடி நான் ஏன் உயரம் இருக்கிறேன்னு யாரும் கேட்க போறது இல்லை. ஆனா கஷ்டம் வந்தா மட்டும் கர்மாவை எடுத்துக்கிறாங்க. உங்களுடைய சூத்திரம் தான் கர்மா. நான் ஏன் 6 அடி இருக்கேன், நான் ஏன் இப்படி இருக்கேன்னு யாரும் கேட்காம இந்த கர்மா மட்டும் எடுத்துக்கிறாங்க. கர்மா மட்டும் எடுத்துக்கிறாங்க சார். அப்ப நீங்க உங்க அப்பாவிடம் இருந்து எந்த, நான் சொன்ன பாருங்க, எந்த சூழ்நிலையில் எந்த வேதியியல் மாற்றங்களில் அந்த தாயும் தந்தையும் இணைந்தார்களோ அப்பொழுது பிரபஞ்சத்தில் என்ன வேதியியல் மாற்றங்கள் நிகழ்ந்ததோ, அவர்களுடைய உடல் அமைப்பில் எந்த வேதியியல் மாற்றங்களில் இருந்தார்களோ, அவர்கள் எந்த உருவாக்கத்தினால் வந்தார்களோ. சார் எலுமிச்சம்பழம் செடி சரிங்களா, அதை எடுத்துட்டு வந்து போடியில வைக்கிறோம், அது ஒரு காய் காய்க்குது. அதை எடுத்து வந்து மதுரையில விதைக்கிறோம், அது ஒரு காய் காய்க்குது. மறுபடியும் அதை எடுத்து வந்து சென்னையில விதைக்கிறோம். இது எலுமிச்சம்பழம் மாறுமா? மாறாது. அப்போ எலுமிச்சம்பழத்தினுடைய விதை என்ன? எங்கிருந்தோ வந்தது, அது எலுமிச்சம்பழமா தானே இருக்கும். அப்ப நீங்க உங்களுடைய சூத்திரம் என்ன, உங்களுடைய கட்டமைப்பு என்ன? இதுதான் கர்மா. இது நீங்க நினைச்சாலும் நடக்கும், நினைக்கலனாலும் நடக்கும். ஏன் இந்த கேள்வியை ஸ்பெசிஃபிக்கா உங்கள்கிட்ட கேட்டேன்னா, அடுத்த ஒரு கொஸ்டின் கேட்கறதுக்காண்டி முன்னாடி ஒரு அடித்தளமா போட்டேன். ஒரே ஹாஸ்பிட்டல்ல ஒரே நேரத்துல 10 குழந்தை பிறக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் ஒரே நட்சத்திரம், ஒரே ராசி, ஒரே லக்னம் தான் இருக்கு. ஏன் இந்த குழந்தை மாதிரி இந்த குழந்தை வர்றதில்ல, இந்த குழந்தை மாதிரி இந்த குழந்தை வர்றதில்ல அப்படின்ற ஒரு கேள்வி பொதுவாகவே இருக்கு. அந்த கேள்விக்கான பதில் உங்களிடம் இருந்து. சார் இது வந்து இதான் பாருங்க, நீங்க உட்கார வச்சு அடிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க. இதற்கு சொல்ல வேண்டிய பதில் சொல்ல வேண்டிய கடமையும் என்னுடைய தார்மீகமாக நான் எடுத்துக்கொள்கிறேன். ஏன்னா என்னுடைய குருநாதர்கள் என்ன எனக்கு போதித்தார்களோ இதை வெளியே கொண்டு போய் சேர்ப்பதற்கு, ஒரே ஊர்ல சார், ஒரே நட்சத்திரம், ஒரே லக்னம், ஒரே நேரத்துல குழந்தைகள் பிறக்கிறது. ஆனால் அவர்களுக்கு வேற வேறு பலன்கள் நடக்கிறது.
ஜோசியம் உண்மையா இருந்தா நீங்க சொன்ன மாதிரி 2 நாலு இந்த நட்சத்திரம் இந்த லக்னத்துல பிறந்தா இதானே நடக்கும் ம். அப்படின்ற ஒரு ஏன் கேள்வி. கிரக நிலையில கூட சார்ட்ல அப்படித்தான் எதுவுமே மாறதுக்கு வாய்ப்பே இல்லையே சார். ம். அதே லக்னம், ம். அதே லக்ன புள்ளி, மாற்றமே இல்லை. எத்தனை குழந்தைகள் பிறக்கிறது, எல்லாருக்கும் ஒரே மாதிரியான வாழ்க்கை இருப்பதில்லை. ஒருத்தவங்க வந்து சிரமப்படுறாங்க, கூலி தொழில் செய்யறாங்க, அதே நேரத்துல பிறந்தவங்க இன்னொருத்த பெரிய கோடீஸ்வரங்க. சார் நான் இப்ப சொன்னேன் பாத்தீங்களா, ம். இந்த பிறப்பு அது மாமரம், மாங்காய் தான் காய்க்கும். இது ஆரஞ்சு மரம், ஆரஞ்சு மரம் தான் காய்க்கும். நான் ஏன் ஆரஞ்சு காய்க்கணும்னு கேட்க முடியாது. நான் ஏன் மாமரம் காய்க்க முடியும்? ஏன்னா உன்னுடைய வித்து அது. நான் யார் என்ற தத்துவார்த்தத்துக்குள் நீங்கள் பயணப்படுகிற பொழுதுதான் இதற்கு உண்டான விளக்கம் தெரியும். நான் யார் என்ற தத்துவார்த்தம் யாரு? உங்களுடைய பிறப்பு என்ன? உங்களுடைய பிறப்பு என்ன? உங்களுடைய மூலம் யாரு? உங்களுடைய தந்தை, உங்களுடைய தாய். விதைத்தது உங்களுடைய தந்தை, வளர்த்தது உங்களுடைய தாய் பூமி. அப்ப அவங்க என்ன விதைத்தாங்களோ அப்படித்தானே வரும். அவங்களை யார் சார் விதைக்க சொன்னது? என்ன மட்டும் ஏன் விதைச்சாங்க? இப்படி கேள்விக்கு இடம் இல்லை. இனப்பெருக்கம் என்பது நிகழ்ந்து கொண்டே இருக்கும். இந்த உருவாக்கத்தை மட்டும் வச்சுப்போம், இனப்பெருக்கத்தை மட்டும் வச்சுப்போம். இப்போ பன்னி 10 குட்டி போடுற, மாடு ஒரு குட்டி போடுது, பன்னி 10 குட்டி போடுது, சரிங்களா? ஒன்னொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்கிறது. இது எதுவும் கேட்கறது இல்லையே. ஏன் அப்படின்னா, நான் சொன்ன பாத்தீங்களா, அந்த பரிணாம வளர்ச்சியில் 6ஆம் அறிவு இல்ல, இங்க 6ஆம் அறிவு இருக்கு. பகுத்தறிதல் என்ற ஒரு விஷயம் இருக்கு, சிந்தனை என்ற ஒரு விஷயம் இருக்கு. இதனால இந்த கேள்வி. ஆனால் அது எதுவுமே சிரமம், அது மேலே அது பார்த்து போயிட்டு இருக்கும். நம்மளுக்கு மட்டும்தான் நீங்கள் இந்த விஷயங்கள் கூட, அதாவது சிந்தனையும் செயல்பாடும் மாறுபட்டு இருப்பதுதான் இப்படி இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க. அப்படி இல்ல, அதான கஷ்டம், அதான பிரச்சனை. அப்போ அது வருகிற பொழுதுதான் இந்த விஷயங்கள் தோணுகிறது. எனக்கு மட்டும் ஏன் இது நடக்கணும்? உனக்கு மட்டும் நடக்கல, யாரோ வெளியில இருந்து நடத்தல. இது உன்னுடைய பிறப்பு, பிறப்பினுடைய சூத்திரம். நீ அப்படிதான் செயல்படுவ. நீ கிரைண்டர்னா மாவரைக்கு தான் செய்யணும், நீ சோலார்னா எலக்ட்ரிக் ப்ரொடியூஸ் பண்ணும். நான் ஏன் சோலாரா இல்ல கிரைண்டர் வருத்தப்பட்டோம், இல்ல சோலார் நான் ஏன் மாவரைக்கலன்னு வருத்தப்பட்டோ பிரயோஜனம் இல்ல. இது படைப்பினுடைய சூத்திரம். நம்ம என்கே ஐயா கூட சொல்லுவார், உங்களுக்கும் பரிச்சயமானவர், அவர் சொல்லுவார் இல்லையா, அப்பா அம்மாங்கிறது வேற. நீங்க ஒரே ராசி நட்சத்திரத்துல எல்லாம் பிறந்தா கூட அதோட ஸ்ட்ராட்டஜி நம்ம எடுத்து பார்க்கணும், அதோட கர்மா எடுத்து பார்க்கணுங்கிறது இப்ப நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, இந்த ஃபார்மேட்ல ஈஸியா புரிஞ்சிருக்கும் மக்களுக்கு. சார் கண்டிப்பா புரியணும். ஏன்னா இது ஒரு பெரிய கொஸ்டின் சார். இது எல்லாம் ஒரே நேரத்தில் பிறக்கிறாங்க, ஒரே ஜாதகம், எல்லாருமே ஒரே மாதிரி இருக்கு. இது பெரிய நெடுங்காலமாக வந்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் எப்பொழுது பிறப்பு சார் அப்படின்னா ரூல்ஸ் ஒண்ணுதானே, ரூல்ஸ் ஒரே அப்ளிகபிள் தான். அப்ப ஜாதகம் மாறாது இல்ல. 7ஆம் இடத்தில் குரு இருந்தால் 7ஆம் இடத்தில் தானே குரு இருக்கணும். 2 குறிவன் 3 இருந்தாலும் 3 குறிவன் 2 இருந்தாலும் நீங்க சொல்ற பலன் பலிக்கணும் இல்ல. ஆனா பலிப்பது இல்லையே. அவர் வந்து வேற மாதிரி இருக்கிறாரு, கோடீஸ்வரனாக இருக்கிறார். ஆனால் இந்த மரங்கள் 2 வேறு, மரங்கள் 2 வேறு. ஆரஞ்சு மரத்துக்கு என்ன நடக்கணுமோ அது நிகழ்ந்தே தீரும், மாமரத்துக்கு என்ன நடக்கணுமோ அது நிகழ்ந்தே தீரும். கோடீஸ்வரனாக அந்த குழந்தை வளர்ந்து விட்டது, பெரிய லெவலுக்கு போயிட்டது. இவர் ஒண்ணும் இல்ல, இவர் டெய்லி 150 ரூபாய் சமாளிக்கக்கூடிய ஒரு கூலி தொழிலாளியாக இருக்கிறார், சரிங்களா? இவருக்கு இங்க அடிபட்டு இந்த வேதனை அவருக்கு வேறு விதத்தில் இருக்கும். வேதனையில் மாற்றம் இல்லை சார். சிலவங்களுக்கு கொப்பளம் வந்தா பெரிய விஷயம், சிலவங்களுக்கு ஹார்ட் ஆபரேஷனே ஈஸி. புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் நீங்கள் எடுத்துக்கொள்வது அண்டர்ஸ்டாண்டிங், அக்செப்டன்ஸ்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க. உங்களுடைய ஏற்றுக்கொள்ளுதல் தன்மை எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு தான் உங்களுடைய பிரச்சனை உங்களுக்கே புரியும். ஹார்ட் ஆபரேஷன் ஈஸியா எடுத்துட்டாரு, அவருக்கு ஹார்ட் ஆபரேஷன் பெருசா தெரியல, ஓபன் ஹார்ட் சர்ஜரி. இன்னொருத்தருக்கு தொடையில பெரிய கொப்பளம், 10 நாளா கத்திட்டு இருக்கிறாரு. ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைப்பாடு இது எங்க கொடுக்கும்? இதுவும் பிறப்பினுடைய சூத்திரத்தில் இருக்கிறது. அதான் சொல்றேன், இதுவும் பிறப்பினுடைய சூத்திரத்தில் இருக்கிறது. ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையும் பிறப்பினுடைய சூத்திரத்தில் இருக்கிறது. சார் அவருக்கு 7ஆம் பாவத்துல குரு இருக்கு, அவருக்கு இப்படி நடத்துச்சு, எனக்கு 7ஆம் பாவத்துல குரு இருந்து எனக்கு ஏன் நடத்தல? உங்களுக்கும் நடக்கும். உங்களுடைய பிறப்பு எது, உங்களுடைய சூழல் எது, நீங்க எங்கிருந்து வந்திருக்கீங்க, அதற்கு தகுந்தாற்போல் உங்களுக்கு விஷயங்கள் நடக்கும். அவர் எங்கிருந்து வந்திருக்கிறார், என்னவாக இருக்கிறார், அவருக்கு தகுந்தாற்போல் விஷயங்கள் நடக்கும். அவ்வளவுதான் சார், சிம்பிள். ஆனா வேதனை ஒன்னாதான் இருக்கும், எல்லாமே ஒன்னாதான் இருக்கும். இது என்னுடைய அனுபவத்திலே நான் ஒரு 10,000 20,000 ஜாதகங்கள்ல பார்த்திருக்கிறேன். பிறப்புகள் வேறு, படைப்புகள் வேறு, அதுல எந்த மாற்றுக்கட்டல. ஒரே ஹாஸ்பிட்டல்ல 3 குழந்தைங்க பிறகு 3 வெவ்வேறான தொழில்கள், வெவ்வேறான பிறப்புகள், வெவ்வேறான நிலைப்பாடுகள்ல இருக்கிறது. இந்த காரகங்களும் நம்மளுடைய கிரகங்களை வைத்து நாம் சொல்லக்கூடிய பலன்களும் வேதனை ஒன்றாகத்தான் இருக்கும், சுகம் ஒன்றாகத்தான் இருக்கும். அனுபவிக்கக்கூடிய பிளாட்ஃபார்ம் வேற வேறவையா இருக்கும், பிளாட்ஃபார்ம் வேற வேறையா இருக்கும். புரிஞ்சிருக்கும் சார். ஊதுபத்தி வாசனை ஆனந்த சுகத்தை கொடுக்குது ஒருத்தருக்கு ஆல்ப்ஸ் மலையில போய் உட்கார்ந்தாதான் அந்த ஃபீல் கிடைக்குது. அவர் ஆல்ப்ஸ் மலையில என்ன அனுபவித்தாரோ அதே சுகம் இங்க பிளாட்ஃபார்ம்ல தூங்கிட்டு இருக்கான் சார். 12ஆம் பாவத்துல ஒரு கிரகம் நன்றாக வலுத்து இருக்கிறது, அயன சயன போகஸ்தானம், சரிங்களா? ரயில்வே ஸ்டேஷன்ல பிளாட்ஃபார்ம்ல நிம்மதியா
1000 கொசு கடிக்கும் போது நிம்மதியா தூங்கிட்டு இருப்பாரு. சரிங்களா? ஏசியை போட்டு தூக்கமே ஏசிய போட்டு இதே 12ஆம் பாவம் கெட்டு போயிருந்துன்னு வச்சுங்க, ஏசிய போட்டு ஒரே நேரத்தில் இவர் இங்க தூங்குவார், அவர் அங்க தூங்குவார். ஆனால் இவருடைய தூக்கம் அவருக்கு இருக்கிறதா? இல்ல. ஆக மொத்தம் 2 பேரும் தூங்குறாங்க தானே. அவர் ஏசியில பெரிய ஃபர்ஸ்ட் கிளாஸ் சொபிஸ்டிகேட்டட்ல MM ஃபோம் பெட்ல பிரமாதமான பெட்ரூம்ல அவர் தூங்குறாரு. 7 ஸ்டார் ஹோட்டலே எடுத்துக்கங்க. 7 ஸ்டார் ஹோட்டல்ல எடுத்துப்போம். அவர் நிம்மதியா தூங்குறாரு, இவரும் நிம்மதியா தூங்குறாரு. தூக்கம் ஒன்றுதானே, நிம்மதி ஒன்றுதானே, நிலைப்பாடுகள் மாறுபடுகிறது. இது மனித இனத்தினுடைய உணர்தல்கள். பிறப்பில் ஏற்படக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் ஒன்றுதான். அதான் சொன்னேன், ஊதுபத்தி வாசனை இவருக்கு கொடுக்கக்கூடிய அதே திருப்தி அவருக்கு இமயமலையில இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துல கிடைக்கலாம், அல்லது ஆல்ஸ் மலையில அமர்ந்து கொண்டிருக்கிற பொழுது அந்த திருப்தி கிடைக்கலாம். இவருக்கு வீட்டுல எது கிடைக்கிறது? ஆக திருப்தி என்பது மாறாது. படிப்படியா நம்ம பிறப்புக்கு வந்தாச்சு. பிறப்பின் அடிப்படை என்ன, பிறப்பின் நோக்கம் என்ன, அந்த நோக்கத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய சுகம் துக்கம் எல்லாம் ஒன்னா இருக்கும். பட் அந்த டென்சிட்டி லெவல் வேற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டீங்க. டென்சிட்டியை பேஸ் பண்ணி தான் உங்களுடைய விஷயங்கள் இருக்கும்னு சொல்லிட்டீங்க. அருமை. நான் பிறந்துட்டேன், இப்ப ஜாதகம் எனக்குன்னு ஒரு உருவாயிருச்சு. எனக்குள்ள என்ன தாக்கம் உண்டு பண்ணு எனக்கு தெரியுங்க. குறிப்பா அறிவியல் பூர்வமா தெரிஞ்சுன்னு வச்சுங்களேன், உறவுகள் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆமா, இதெல்லாம் நடந்திருக்கு, எனக்கு ஓகே, ஐயா கரெக்டா சொல்றாருன்னு. அறிவியல் பூர்வமா அதை விளக்க முடியுமா? பிறப்பு என்பது ஒரு மனிதனுடைய நிகழ்ச்சிகளை சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அப்படின்னும் போது அதை பத்தி நம்ம பேசினாதான் தெளிவாக இருக்கும். இப்ப இது எப்படி மனிதர்களுக்குள் செயல்படும்? அதான் கேள்வி. அதான் அறிவியல் பூர்வமா எப்படி செயல்படும்? இந்த மனிதர்களுக்குள்ள